குட் ஆஃப்டர்நூன். நம்ம இன்னைக்கு ஏபிபி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் செகண்ட் செஷன், அதாவது 2வது கிளாஸை இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஏபிபியில் மெயினாக நீங்கள் 4 லா பேப்பர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பேப்பர் 2ல் வர எவிடன்ஸ் ஆக்டில் சில செக்ஷன்ஸை லாஸ்ட் செஷன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல் வரக்கூடிய இந்தியன் பீனல் கோட் 1860 ஐபிசி, அந்த ஐபிசியில் சில முக்கியமான ப்ரொவிஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐபிசி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிலிமினரிலையும் 20 marks out of 100 marks would be coming from IPC, and in main exam also என்னது 100 மார்க்கு, அதாவது பேப்பர் 1 இஸ் ஐபிசி. சரியா? ஐபிசியில் உங்களுக்கு தெரியும் 511 sections are there and it is a substantive law. சப்ஸ்டான்டிவ் லா அப்படிங்கிறது என்னன்னா, எது ரைட் எது லயபிலிட்டி அப்படின்னு சொல்றது தான் சப்ஸ்டான்டிவ் லா. அந்த ரைட்டை எப்படி அடையணும்னு சொல்றது ப்ரொசீஜரல் லா, அது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அண்ட் அதர் திங்ஸ். நம்ம அதை பத்தி இப்போ கன்சிடர் பண்ண போறது இல்லை. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எல்லா நேரங்களையும் நமக்கு டைரக்டா ஒரு புல்ஸ் ஐ இதுதான் இதுக்கான ஆன்சர்னு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம ஸ்மார்ட்டா இருந்தா இந்த ஆப்ஷன் பி இல்ல, ஆப்ஷன் சி இல்ல, இது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இதை வந்து சுருக்கி அது மூலியமா கூட நம்மளோட ஆன்சர்ஸை நம்ம கொண்டு போகலாம். நான் லாஸ்ட் செஷன் சொன்ன மாதிரி கோடிஃபைட் லா, ஐபிசியா இருக்கட்டும், இல்லை சிஆர்பிசியா இருக்கட்டும், இல்லை எவிடன்ஸா இருக்கட்டும், நம்ம மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். செக்ஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா செக்ஷன்ஸ் உடைய ஹெட்டிங்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை சாப்டர் இருக்கு, எத்தனை பார்ட் இருக்கு, எத்தனை ஹெட்டிங் இருக்கு, குரூப்பிங் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐபிசியில உதாரணத்துக்கு அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட், அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இந்த மாதிரி நீங்க பேரக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புக்கு கீழேயும் இத்தனை செக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்சபட்சம் இப்ப நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஐபிசி பாத்தீங்கன்னா, எல்லா செக்ஷன்ஸும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியலன்னா கூட, எல்லா செக்ஷன்ஸும் நம்மளால 511 செக்ஷனும் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா கூட, குறைஞ்சபட்சம் நீங்க பேராக்ட்ல இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸ், பேராக்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா செக்ஷனுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மெயின் எக்ஸாமுக்கு கூட மேபி அப்படி இருக்கலாம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நேற்று செஷன்ல சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா நீங்க ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 106 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை நல்லா தரவா படிச்சுக்கணும் ஐபிசியில. அதே மாதிரி அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி ஆரம்பிக்கக்கூடிய செக்ஷன் 370, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி, அதுல இருந்து வரக்கூடிய செக்ஷன்ஸை நீங்க நல்லா தரவா படிச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஏன்னா அதுல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல கவர் ஆயிருக்கும். சரிங்களா? இந்தியன் பீனல் கோட்ல 511 செக்ஷன் இருக்கு. 511 செக்ஷனையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியலனாலும் பேராக்ல இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன ஹெட்டிங்க்கு கீழே எந்த செக்ஷன்ல ஆரம்பிச்சு எந்த செக்ஷன் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தெஃப்ட் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா செக்ஷன் 378ல ஆரம்பிச்சு 462 வரைக்கும் இருக்கு, 378ல ஆரம்பிச்சு 462 வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஐபிசியில முக்கியமானது என்னன்னு சொன்ன செக்ஷன் 1 to 106, அதுக்கப்புறமா செக்ஷன் 299 to 511. செக்ஷன் 299 வந்து எதுல ஆரம்பிக்குதுன்னா அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் ஹியூமன் பாடி, அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் பாடி, கல்பபிள் ஹோமிசைட் செக்ஷன் 299 அதுல ஆரம்பிச்சு 511 அந்த கிரிமினல் இன்டிமிடேஷன், பனிஷ்மெண்ட் ஃபார் அட்டெம்ப்ட் ஆஃப் அனாயிங் அண்ட் அதர் திங்ஸ் இருக்கு, அது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே முக்கியமான விஷயங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு, அந்த டைம்ல நான் என்ன படிக்கலன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 1ல இருந்து 106 வரைக்கும் படிக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து 299ல இருந்து 511 வரைக்கும் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸை படிக்க ட்ரை பண்ணுங்க. செலக்டிவா படிக்கிறதுக்கு பேரு ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் சொல்றது. இப்போ அந்த ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம நல்லா பண்ணணும்.
சரியா? ஐபிசியில் இது முக்கியமான செக்ஷன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ்ல பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ், அதுதான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஒரு டாபிக்கா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐபிசி. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஐபிசி வாஸ் டிராஃப்டட் பை மெக்காலே. லார்ட் மெக்காலேவுடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ஐபிசி ஹேட் கம் இன் டு ஃபோர்ஸ். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஐபிசி அப்ளைஸ் டு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ். நேற்று எவிடன்ஸ் ஆக்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா அப்ளிகபிலிட்டி ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்ல, அதில் அஃபிடேவிட்டுக்கு அது பொருந்தாது, அதே மாதிரி ஆர்பிட்ரேஷனுக்கு அது பொருந்தாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க ஐபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் 4 ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஐபிசியில சம் பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் பீயிங் ட்ரைடு அண்டர் திஸ் கோட். ஒரு நபர் ஒரு தவறு செஞ்சிருக்காரு, அவருக்கு ஐபிசியின் கீழ் நம்ம என்ன பண்ணலாம், தண்டனை வழங்கக்கூடிய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா, அந்த செயலை அவரு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் நம்ம நாட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பண்ணியிருந்தாலும் கூட, என்னது பண்ணியிருந்தாலும் கூட அதை அவரை வந்து நம்ம ஐபிசியில புக் பண்ணலாம், சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் செக்ஷன் 4. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோர்ட் டு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ். இது ஒரு முக்கியமான செக்ஷன் ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ்ல. அதுக்கப்புறமா செக்ஷன் 2, செக்ஷன் 3 இது வந்து நமக்கு தெரியும். செக்ஷன் 2 அண்ட் செக்ஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா with regard to act done by persons beyond but which by law tried within India and offenses to be committed within India. இதெல்லாம் நம்ம பார்க்கறது. சரியா? என்னன்னா இந்தியா அப்படிங்கிறது இந்தியன் சர்ஃபேஸ் மட்டும் கிடையாது. இந்தியாவில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஏர்கிராஃப்ட் இல்ல ஒரு ஷிப், அது ஹை சீஸ்ல இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஏர் ஸ்பேஸ்ல இல்லாம வேற ஒரு ஏர் ஸ்பேஸ்ல இருக்கு. ஆனா தட் ஏர்கிராஃப்ட் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியா. உதாரணத்துக்கு ஒரு விமானம் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப எப்படி வண்டிக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்களோ அதே மாதிரி கப்பல், விமானம் அதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு வெஹிக்கல்ல ஒரு பிளேஸ், இட் இஸ் ஆல்சோ ஏ பிளேஸ். நீங்க செக்ஷன் டெஃபினிஷன்ஸ் பார்க்கும்போது படிப்போம். பிளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ், டென்ட், வெஹிக்கல், வெசல், இது எல்லாமே வந்து பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஐபிசியில ஒரு அஃபென்ஸ் எந்த புக் பண்ண முடியுமா, ஒரு சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். செக்ஷன் 4 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸுக்கும் ஐபிசியில புக் பண்ண முடியும்னா பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், எ பர்சன் who is doing an offense is an Indian, so he can be booked under IPC. அப்படிங்கிற போது அந்த நபர் அந்த குற்றத்தை வேறொரு நாட்டில் செய்தாலும் அவர் மீது நம்ம ஐபிசியை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 4, எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் அஃபென்ஸ். செக்ஷன் 2 and 3 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித்தின் அண்ட் இந்தியா செக்ஷன் 2 அண்ட் பியாண்ட் இந்தியா செக்ஷன் 3. பியாண்ட் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஏர்கிராஃப்டோ இல்ல ஒரு ஷிப்போ நம்மளுடைய டெரிட்டரிஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது நம்மளுடைய டெரிட்டரிஸ்ல இல்லாம ஒரு ஐசில இருந்தாலும் கூட அதையும் நம்ம அந்த மாதிரியான சம்பவங்களையும் நம்ம ஐபிசி கீழே புக் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஸ்டார்டிங் செக்ஷன்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 2, ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ். நான் என்ன சொன்னேன், மெயினா நீங்க வந்து படிக்கும்போது டெஃபினிஷன் செக்ஷன், அதே மாதிரி பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா பெனால்டிஸ், இந்த 3ம் நல்லா படிக்கணும். அதே மாதிரி இல்லஸ்ட்ரேஷன். ஏன்னா இந்த 4 விஷயங்கள்ல இருந்து தான் உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் அதிகமா இருக்கும். சரியா? இல்லஸ்ட்ரேஷன்ஸ். இப்போ ஒரு செக்ஷன் படிக்கிறோம்னா அதுக்கு கீழே என்ன இல்லஸ்ட்ரேஷன் இருக்கு, அந்த illustration will make sure that you understand the law in a correct way. நான் சரியான முறையில் ஒரு செக்ஷனை புரிஞ்சுக்கிட்டேனா, அதோட அப்ளிகேஷன் எனக்கு தெரியுதா அப்படிங்கிறத எப்படி அசஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, by giving illustrations as a problem or illustration as a question. அதை கேள்வியா கொடுக்கறது மூலமாக தான் நம்மளுடைய அந்த புரிதல் திறனை அவங்க சோதிக்கிறாங்க. அந்த விஷயத்த நம்ம அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதற்கெல்லாம் அடுத்து வரக்கூடியதுதான் கேஸ் லாஸ். கேஸ் லாஸ்ங்கிறது பொதுவாகவே ரொம்ப லேண்ட்மார்க் கேஸா இருந்தா ஓல்டு கேஸ் லாஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கரண்டா இருக்கக்கூடிய கேஸ் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு ஐபிசில அடல்ட்ரி இஸ் நாட் அ கிரிமினல் அஃபென்ஸ். எந்த கேஸ்ல அடல்ட்ரி இஸ் நாட் அ கிரிமினல் அஃபென்ஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, அப்படி கேட்கலாம். அதே மாதிரி என்ன சொல்றது, இப்போ வந்து சபரிமலா இஷ்யூ இருக்கு, அப்புறமா ஆதார் இஷ்யூ இருக்கு, அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஆதார் ஆக்டை சேலஞ்ச் பண்ணாங்க, whether it is constitutional or unconstitutional. இது மாதிரியான கொஸ்டின்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து வரக்கூடிய கேஸ் லாஸ்க்கு வழிவகுக்கும். அதே மாதிரி ஐபிசில இருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு வரும். அபேட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதுலலாம் வந்து எப்படி லா எவால்வ் ஆயிருக்கு அதை நம்ம லாஸ்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் த லா இஸ், அதுக்கப்புறமா தான் அதோட இல்லஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறமா தான் அது ரிலேட்டட் கேஸ் லாஸ்.
அந்த கேஸ்லாக்கு இது அப்ளை ஆகுமாங்கிறத தெரிஞ்சுக்கிறது. சரியா? நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது ஜெனரல் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஜெனரல் எக்ஸெப்ஷன் வந்து செக்ஷன் 76ல ஆரம்பிச்சு 106 வரைக்கும் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினிஷன் செக்ஷன்ல சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு போவோம். ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் 2க்கு கீழே தான் நீங்க இந்த ஐபிசில யூஸ் பண்ணிக்கக்கூடிய வேர்ட்ஸை டிஃபைன் பண்ணிருக்காங்க. தனியா டெஃபினிஷன் கிளாஸ்னு கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஐபிசில என்ன கொடுத்துருக்காங்க? ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 6ல ஆரம்பிச்சு செக்ஷன் 52A வரைக்கும் செக்ஷன் 52A வரைக்கும் என்ன இருக்கு? ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 6ல ஆரம்பிச்சு செக்ஷன் 52A வரைக்கும் இருக்கு. அதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்டு தான் இந்த வேர்டு. மறுபடியும் மற்ற செக்ஷன்கள்ல 511 செக்ஷன்ஸ்ல எந்த இடத்துலலாம் ஜட்ஜுங்கிற வார்த்தை இருக்கோ அதுக்கு எல்லாமே டெஃபினிஷன்ல என்ன இருக்கோ அதே அர்த்தம் தான். பப்ளிக் சர்வெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி செக்ஷன் 21ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அதே அர்த்தம் தான் இந்த 511 செக்ஷன்ல எந்த இடத்துல பப்ளிக் சர்வெண்ட் யூஸ் பண்ணாலும் அதே அர்த்தம் தான். ஸோ அதுக்கு தான் டெஃபினிஷன் செக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பர்டிகுலர் ஆக்ட்ல என்ன அர்த்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அர்த்தத்துல தான் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர நாட் வித் ஆஸ் ஜென்ரலா நமக்கு என்ன தெரியும் படுதோ அதை எடுத்துக்க கூடாது. சரி, இப்போ நம்ம ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ல முக்கியமான டெஃபினிஷன்ஸை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முக்கியமான செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐபிசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆக்டுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 6. செக்ஷன் 6 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, டெஃபினிஷன்ஸ் இன் த கோட் டு பி அண்டர்ஸ்டுட் சப்ஜெக்ட் டு எக்ஸெப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸெப்ஷனுங்கிறது தனி சாப்டர் ஐபிசில. செக்ஷன் 76ல இருந்து 106 வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நான் எக்ஸெப்ஷனை தனியா இல்ல ஒரு செக்ஷனுக்கு பின்னாடி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 107 அபேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, தூண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 120A 120B கிரிமினல் கான்ஸ்பிரசியை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ அந்த ஒரு சில சம்பவங்கள் கிரிமினல் கான்ஸ்பிரசில வருமா, சில விஷயங்கள் தூண்டுதல்ல வருமா, இல்லைன்னா மர்டர் செக்ஷன் 300ல பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் சொல்றோம், மர்டர் டிஃபைன் பண்றோம். 302ல பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டரை சொல்றோம். இப்போ ஒரு செயல் மர்டர் அப்படிங்கிறது கீழே வருமா அப்படிங்கிறத அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் மட்டும்தான் பொருந்தும்னு அவசியம் கிடையாது. நீங்க படிக்கக்கூடிய ஜெனரல் எக்ஸெப்ஷன் செக்ஷன் 76ல இருந்து 106 கீழே இருக்க ஒரு எக்ஸெப்ஷன்ங்கிறது எல்லா செக்ஷனுடையும் ஒரு பார்ட்டா சேர்த்து நீங்க அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 6. செக்ஷன் 6 இங்க இருக்கிற மாதிரி படிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. டெஃபினிஷன்ஸ் இன் த கோட் டு பி அண்டர்ஸ்டுட் சப்ஜெக்ட் டு எக்ஸெப்ஷன்ஸ். Throughout this code, every definition of an offense, every penal provision, and every illustration of every such definition or penal provision shall be understood subject to the exceptions contained in the chapter entitled General Exceptions, though those exceptions are not repeated in such definition, penal provision or illustration. அதுதான் அவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல ஜெனரல் எக்ஸெப்ஷன் கொடுக்கலனாலும், அதோடைய இல்லஸ்ட்ரேஷன்ல கொடுக்கலனாலும், அதோடைய டெஃபினிஷன்ல கொடுக்கலனாலும், it is understand that that particular provision is subject to the general exceptions. இதுல நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் 76ல இருந்து 106க்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷனுக்கு உட்பட்டதுதான் அந்த டெஃபினிஷன் சொல்றதுதான் செக்ஷன் 6. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுல எதெல்லாம் முக்கியமான ஒரு செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 19, செக்ஷன் 21 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செக்ஷன் 91 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜட்ஜ். செக்ஷன் 91 வந்து ஜட்ஜ். இப்போ இந்த ஆக்ட்ல சினோனிமஸ் டு த லா ஆஃப் எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட். லா ஆஃப் எவிடன்ஸ், எவிடன்ஸ் ஆக்ட்ல கோர்ட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்கிறதும், இந்தியன் பீனல் கோட்ல ஜட்ஜ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்கிறதும் ஒன்னோட ஒண்ணு என்னது சினானிமஸ், ஒரு சேம் மீனிங் வரக்கூடியதா இருக்கும், சிமிலரா. இப்ப ஜட்ஜுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அபிஷியலா ஒரு பர்சனா டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க, இவங்க ஜட்ஜுன்னு. அவர்கள் மட்டும் அல்ல, அவர்களோடு சேர்த்து யாரெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ இல்ல ஒரு ஆர்டரோ ஆஃப் டெஃபினிட்டிவ் நேச்சர் பாஸ் பண்ணக்கூடிய இதுல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஜட்ஜ் தான் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 19. தட் இஸ் a judge is a body, one of a body of persons who is empowered by law to give such a judgment if not appealed against would be definitive அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நிலையான தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நபர் யாராக இருந்தாலும் அவருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் அவர் என்னது ஜட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆர்பிட்ரேட்டர் இஸ் அ ஜட்ஜ் அண்டர் இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு கேட்டா என்ன ஆப்ஷன்? எஸ் ஆர் நோவா? எஸ், பிகாஸ்
that judgment would be definitive இல்லையா if it is not made an appeal. ஆனா எவிடன்ஸ் ஆக்ட்ல the court includes arbitrator or not அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து டெஃபினிஷன் செக்ஷன்ல செக்ஷன் 19 ஜட்ஜு, செக்ஷன் 21 பப்ளிக் சர்வெண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷன் செக்ஷன். பப்ளிக் சர்வெண்ட்னா யாரு அப்படிங்கிறது நம்ம ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு எதிராக கிராட்டிபிகேஷன் அஃபென்சஸ் நீங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஐபிசில ஒரு தனி ப்ரொவிஷனே இருந்துச்சு, தனி சாப்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சப்சிக்வெண்டா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எனாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டே வந்து மெயினா பாத்துக்கிட்டீங்கன்னா பப்ளிக் சர்வன்ஸ் வந்து அன்லாஃபுல் கிராட்டிபிகேஷன், லஞ்சம் வாங்கினா எதையெல்லாம் குற்றமாக வரும், அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற பத்தின ஒரு ஆக்ட். அதுல பப்ளிக் சர்வெண்ட்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இட் ஷுட் பி டேக்கன் ஆஸ் த சேம் வே ஆஸ் எக்ஸ்பிளைன்ட் அண்டர் இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு பப்ளிக் சர்வெண்ட்னா என்னங்கிறத செக்ஷன் 21ல தெரிஞ்சாதான் இதை சார்ந்து வரக்கூடிய எல்லா கிரிமினல் லிட்டிகேஷன்ஸ்லயுமே பப்ளிக் சர்வெண்ட்ங்கிறது இந்த கேட்டகரிக்குள்ள வரணும். நம்ம டெக்னிக்கலா நிறைய கேஸ் பிரேக் ஆயிருக்கும், நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. எம்எல்ஏஸ் ஆர் வெதர் பப்ளிக் சர்வெண்ட் ஆர் நாட், எம்பிஸ் ஆர் வெதர் பப்ளிக் சர்வெண்ட் ஆர் நாட், மெம்பர் ஆஃப் சம் போர்டு, ஒரு சென்சார் போர்டு இருக்கு, இல்ல ஒரு கான்ஸ்டியூண்ட் பாடி இருக்கு, அதெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட்ங்கிற கேட்டகரிக்கு கீழே வந்தா தான் a case can be filed against that particular act. அப்ப அது வராத பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல முடியாது. சரியா? யாரெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 பேரை பப்ளிக் சர்வெண்ட் சொல்லி ஐபிசில டிஃபைன் பண்ணிருக்காங்க செக்ஷன் 21. சரியா? அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கும் போது இட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்ததுன்னா இட் இஸ் அ எக்ஸாஸ்டிவ் செக்ஷன். எக்ஸாஸ்டிவ் செக்ஷனா என்ன அர்த்தம்னா அதுல சொல்லியிருக்கிறத தவிர மத்த எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது, அது மட்டும் தான் அப்படின்னு சொல்றது, அதுக்கு தான் எக்ஸாஸ்டிவ் செக்ஷன். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அதை தவிர எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது அது போன்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி என்ன கிடையாது, அதுல வருது இன்க்ளூடர் கிடையாதுன்னு அர்த்தம். அதே அந்த மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ்னு சொல்லாம சொல்லப்பட்டிருந்தா என்ன அர்த்தம், அது வந்து இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ் செக்ஷன் அர்த்தம். அப்போ அது வந்து அதை சார்ந்த மற்ற விஷயங்களுக்கும் அது பொருந்தும்னு அர்த்தம். ஸோ அதற்காக தான் நான் என்ன சொல்றேன்னா பேராக்ட் எடுத்து செக்ஷன்ஸை படிச்சு பார்க்கணும், எந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு, மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் இருக்கா, இல்லை என்ன வார்த்தைகள் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எதுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்துல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு சில வார்த்தைகளை வைத்தே ஒரு விளையாட்டு இருக்கும், நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் மாதிரி இருக்கும். ஆனா அந்த கொஸ்டினை நம்ம வந்து வேற வகையில படிக்கும் பொழுது அதை வந்து கேட்டிருக்கிறது வேற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். சரியா? இது வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரி, இந்த 12 பேர் யாரு பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 21ல டெஃபினிஷன் செக்ஷன்ல ஒரு முக்கியமான செக்ஷன் பப்ளிக் சர்வெண்ட், செக்ஷன் 21 ஆஃப் ஐபிசி. The word public servant denote a person falling under any of the descriptions hereinafter following அப்படின்னு போட்டு நேம்லி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே செகண்ட் தான், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்பீல்டு. சரியா? செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிஷன்ட் ஆபீசர் இன் மிலிட்டரி, நேவல் ஆர் ஏர்ஃபோர்ஸ். ரெண்டாவது a judge, ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹூ இஸ் டூயிங் அஜுடிகேட்டரி ஃபங்க்ஷன், ஒரு விஷயம் சரியா தவறா என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 21 கீழே அவங்க வராங்க. நீங்க பாருங்க ஜட்ஜ்னு சொல்லி நம்ம பார்த்த செக்ஷன் 19க்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. செக்ஷன் 19ல ஜட்ஜுங்கிற ஒருத்தர் அட்ராக்ட் ஆகணும்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கிவ் ஜட்ஜ்மெண்ட் விச் இஸ் ஃபைனல் இஃப் இட் இஸ் நாட் அப்பீலபிள் ஆர் இட் இஸ் டெஃபினேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, adjudicating authority is a public servant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து fourth one officer of the court including liquidator and other things. fifth one அதுக்கப்புறமா ஜூரிமன், அசஸர், மெம்பர் ஆஃப் பஞ்சாயத் அசிஸ்டிங் a court of justice. ஸோ இப்போ இங்க பார்க்கக்கூடிய இந்த பப்ளிக் சர்வெண்ட் எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஜஸ்டிஸ் சம்பந்தப்பட்ட இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஒன் ஹூ இஸ் இன்வால்விங் இன் adjudicating function or assisting the judiciary or assisting the court of justice. சரியா? sixth வந்து arbitrator. Arbitrator is also acting judicially. அப்ப arbitrator is a public servant. Seventh one a person who is empowered to
கீப் அ பர்சன் இன் கன்ஃபைன்மெண்ட். இப்ப சில பர்டிகுலர் ப்ரொவிஷன் நம்ம படிக்க போறோம். யாருக்கெல்லாம் வந்து ஒருத்தரை அடைத்து வைப்பதற்கு இல்ல ஒருத்தரை தடுப்புறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ஒரு பர்சனை பண்றவங்க, அதாவது சிம்பிளா என்னன்னா இந்த செக்ஷன் 21 வந்து யாரெல்லாம் ஒரு ஜுடிஷியரி ஃபங்க்ஷனை ஃபாலோ பண்றாங்களோ, ஒரு ஜுடிஷியரி செய்யக்கூடிய செயல்களை செய்யறாங்களோ, அவங்களுடைய என்ன சொல்றது, இப்ப உதாரணத்துக்கு ஜுடிஷியரி வந்து டெலிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த, டெலிகேட்டிங் ப்ராப்பரான வேர்டு வந்து டெலிகேட்டிங். ஜுடிஷியல் ரோல் ஆஃப் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதுவோ இல்ல அவங்க டெலிகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை செய்பவர்களோ பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக்ஷன் 21ல ஞாபகம் வச்சுக்கலாம். எனக்கு இந்த 12மே ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா சிம்பிளா நீங்க இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? 8th one, officer involving in prevention of some offenses or to protect public health, safety or convenience. 9th one, person who is empowered under law to keep the property of the government in proper custody. And 12th one, every officer to receive tax or assessment or other things. 11th one, electoral roll, election commission சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதுகாப்பு செய்யறவங்க. And 12th, every person in service or pay of the government are remunerated by fees or commission. And last வந்து local authority, corporation and other things. ஸோ இதெல்லாம் பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். சரியா? அதற்கு அடுத்து இதுல வந்து நீங்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 23, செக்ஷன் 24 அண்ட் செக்ஷன் 25. செக்ஷன் 23, 24, 25 and 26. 23 வந்து wrongful gain, wrongful loss, offenses relating to property, offenses relating to documents. இந்த இதுல தான் அதிகமா இந்த வார்த்தைகள் வரும். ஒருவர் செய்தது தவறா தவறு இல்லையா அப்படிங்கிறத ஒருத்தர் அடைந்திருக்கக்கூடிய wrongful loss, அந்த wrongful gain அது மூலியமா டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். wrongful gain அப்படிங்கிறது என்னது? when a person is gain but he is not legally entitled to, சட்டப்பூர்வமா தனக்கு உரிமை இல்லாதத ஒருவர் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அதற்கு பெயர் wrongful gain அர்த்தம். சட்டப்பூர்வமா தான் சொந்தமாக்கி கொள்வதை சொந்தமாக்கி கொள்ளாம அதனால ஒரு இழப்பு ஏற்பட்டா அதுக்கு பேர் wrongful lossனு பேரு. unlawful means of property to which the person losing is legally entitled. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 24, dishonestly, theft இருக்கு இல்லையா? செக்ஷன் 378 in IPC எப்படி ஆரம்பிக்கும்னு பாத்தீங்கன்னா whoever dishonestly take away the property of another person அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ நீங்க தெஃப்ட்ங்கிற இதுல உங்களுடைய கிளையண்டோட கேஸ் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்? டிஸ்ஆனஸ்ட்லிங்கிற விஷயத்துல வருமா வராதா அப்படிங்கிறது தான். இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்பகட்ட ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்டஸ் ரியா, மென்ஸ் ரியா ஐபிசில நம்ம படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டஸ் ரியா அஃபென்ஸா இருந்தா மட்டும் பத்தாது, மென்ஸ் ரியாவும் அஃபென்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போ பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ்ல அந்த வார்த்தை பிரயோகப்படுத்தினா மட்டும்தான் அது. ஃபர்ஸ்ட் ஆக்டஸ் ரியானா என்ன, மென்ஸ் ரியானா என்னங்கிறத தெரிஞ்சுப்போம். ஆக்டஸ் ரியா அப்படிங்கிறது என்னன்னா கில்ட்டி ஆக்ட், குற்றமுறு செயல், குற்றமுறு செயல், அதுதான் கில்ட்டி ஆக்ட்னு சொல்லுவோம். மென்ஸ் ரியா அப்படின்னா என்னன்னா கில்ட்டி இன்டென்ஷன் ஆர் கில்ட்டி மைண்ட். சரியா? அப்போ ஒரு குற்ற செயலை ஒருத்தன் செய்யணும் அப்படின்னாலே முதல்ல அவனுக்கு அதற்கான விதை அவனுடைய அந்த எண்ணத்திலயோ இல்ல அந்த மனதிலயோ விதைக்கப்பட்டிருக்கும், இல்ல உருவாகி இருக்கும். அப்படி இருந்தா தான் அவன் அந்த செயலை செய்வான். அதனாலதான் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா ஆக்ட் ஷுட் பி கப்பிள்டு வித் நாட் ஒன்லி அன் ஆக்டஸ் ரியா பட் ஆல்சோ வித் மென்ஸ் ரியா அப்படின்னு சொல்றாங்க. அது எதற்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 378க்கு பொருந்தும். ஏன் செக்ஷன் 378 எப்படி ஆரம்பிக்குது? whoever dishonestly taking away the property of another அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல அந்த மென்ஸ் ரியாவோடுக்கு ஈக்குவலண்டான வார்த்தை என்ன இருக்கான்னு பார்க்கணும். இப்ப இங்க என்ன செக்ஷன் 378 தெஃப்ட்க்கு டிஸ்ஆனஸ்ட்லி. அப்ப அந்த டிஸ்ஆனஸ்ட்னஸ்ங்கிறது தான் ஒருத்தனுடைய மைண்ட் இன்டென்ஷனா காமிக்குது. நான் ஒரு பேங்க்ல வேலை பார்க்கறேன். என்னுடைய வேலை என்ன? கலெக்ட் ஆகிற பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும். நான் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருது, எனக்கு அவசரமா ஏதோ ஒரு கால் வந்துருது, நான் எங்கேயோ போயிடுறேன், யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என் போன் சுவிச் ஆஃப் ஆயிருது. நான் சரியான நேரத்துக்கு போய் சேராதனால என் மேல திருட்டு வழக்கு கொடுக்கப்படுது. நான் இந்த மாதிரி அந்த பேங்குடைய பணத்தை கையாடல் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இது தெஃப்ட்ங்கிற டெஃபினிஷன் கீழே வருமா? வராது. ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ணல, அந்த பணத்தை எடுத்துட்டு போல. ஐ எம் நாட் wrongfully gained, that is second thing, but I am not dishonestly taken away the property. Due to some circumstances there is some delay in handing over that money, there is no doubt, but it does not amount to theft because I don't have the mens rea. இதே இது செக்ஷன் 375 எடுத்துப்போமே, ரேப். யாராவது ஒருத்தர்
ஒரு ரேப்புங்கிற ஒரு இதுல எனக்கு மென்ஸ்ரியா இல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுக்க முடியுமா? ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா அந்த செக்ஷன்லயே அதற்கான எந்த ஒரு சினானிமஸ் வேர்டும் இருக்காது. அப்போ நம்ம புக்ல படிக்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம். பேசிக்கா நமக்கு என்ன சொல்லி தருவாங்க? ஆக்டஸ்ரியா, மென்ஸ்ரியா. மென்ஸ்ரியா இல்லன்னா அது அஃபென்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. என்ன உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் ப்ரொவிஷன்ல, அந்த பர்ட்டிகுலர் செக்ஷன்ல அது ஸ்பெஷல் லாவா இருக்கட்டும், இல்ல ஐபிசியா இருக்கட்டும், எந்த ஒரு கிரிமினல் லா வேணாலும் இருக்கட்டும். அந்த பர்ட்டிகுலர் ப்ரொவிஷன்ல அதற்கான வார்த்தை குடுக்கப்பட்டிருக்கணும். அப்படி குடுக்கப்படவில்லை என்றால், இட் இஸ் பிரஸ்யூம்ட் தட் நீங்க ஐஓஎஸ்ல நீங்க ஒரு 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 ஜெனரல் பிரின்சிபல் பார்த்திருப்பீங்க. என்னன்னா, ஒரு விஷயம் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ப்ரொவிஷன்ல சேர்க்கப்படவில்லை என்றால், அது தெரிந்தே தான் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவோ ஆல்டீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் இருக்கும். இஃப் சம்திங் இஸ் ஒமிட்டட், தென் இட் ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஒமிட்டட் வாண்டட்லி அப்படிங்கிறது. சரியா? அந்த மாதிரி அதனால ஒரு பர்ட்டிகுலர் ப்ரொவிஷனுடைய வேர்ட்ஸை நம்ம கண்டிப்பா படிக்கணும். அந்த வேர்ட்ஸுக்கு என்ன அர்த்தம்? அங்க ஒரு வேர்டுக்கான அர்த்தம் குடுக்கப்படல, இல்ல அந்த வேர்ட சேர்க்கல அப்படின்னா, நம்மளாகவே என்ன பண்ணக்கூடாது? கிரகிச்சுக்க கூடாது. சரியா? இத நீங்க தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 24 டிஸ்ஹானஸ்ட்லி, செக்ஷன் 25 ஃப்ராடுலன்ட்லி, நீங்க ஃபோர்ஜரி செக்ஷன் 465 தான் படிப்போம். வித் ரிகார்ட் டு டாக்குமெண்ட்ஸ், அஃபென்சஸ் வித் ரிகார்ட் டு டாக்குமெண்ட்ஸ், ஆள் மாறாட்டம் செய்து போலியான ஆவணங்களை தயாரித்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அந்த இடத்துலலாம் நீங்க ஃப்ராடுலன்ட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய படிச்சிருப்பீங்க. ஃப்ராடுலன்ட்லி, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கான்ட்ராக்ட் கூட கொஞ்சம் வரும். இதெல்லாம். அதுக்கப்புறமா சில பர்ட்டிகுலர் அஃபென்சஸ்ல ரீசன் டு பிலீவ் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு நபர் ஒரு விஷயத்த செய்யும் பொழுது, இதனால அவருக்கு பாதிப்பு ஏற்படும்னு தெரிஞ்சு பண்றதுக்கு பேரு பை பிலீவிங். ஆனா சில நேரங்கள்ல அந்த மாதிரி கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இஃப் யூ ஹேவ் ரீசன் டு பிலீவ் தட் திஸ் வுட் காஸ் ஹார்ம் அப்படின்னா அதுவுமே அஃபென்ஸ் தான். சரியா? அதுதான் வந்து ரீசன் டு பிலீவ். நம்ம போக போக பார்ப்போம் இல்லையா? ஒவ்வொரு செக்ஷன் படிக்கும் போதும் என்னென்ன வார்த்தைகள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, ஏன் வார்த்தைகள் மாறுபடுது, ஏன் ஒரு இடத்துல டு பிலீவ்னு போட்டிருக்கு, ஒரு இடத்துல ரீசன் டு பிலீவ்னு இருக்கு. அப்ப அந்த இடத்துல நம்ப வேண்டும் என்பது கட்டாயம், நம்புவதற்கான காரணம் இருந்தால் போதும் என்பது ரீசன் டு பிலீவ் என்கிற பர்ட்டிகுலர் ப்ரொவிஷன்ஸ்ல கட்டாயம். அது என்ன செக்ஷன் வரும்போது எப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? சோ அதுக்கப்புறமா செக்ஷன் 29 டாக்குமெண்ட். இப்போ நீங்க பாருங்க, எவிடன்ஸ் ஆக்ட்ல டாக்குமெண்ட்னா என்னங்கிறத நேத்து நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம்னா, எனி இன்ஸ்கிரிப்ஷன் மேட் ஆன் எனி மெட்டீரியல் வித் அன் இன்டென்ஷன் ஆஃப் ரெக்கார்டிங் இட் அப்படிங்கிறத டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். செக்ஷன் 3ல இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல பார்த்தோம். இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, டாக்குமெண்ட்டுடைய மீனிங் மாறும். அப்போ நீங்க கொஸ்டின்ஸ் படிக்கும்போது வெதர் இட் இன்க்ளூட்ஸ் அ டாக்குமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி கொடுத்திருந்தாலும் கூட எந்த ப்ரொவிஷன்ல அவன் கேட்டிருக்காங்கிறத பார்க்கணும். ஸ்பெசிஃபிக்கா வெதர் த ஃபாலோயிங் திங் இஸ் அ டாக்குமெண்ட் அண்டர் ஐபிசின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு இது வருமா அப்படிங்கிறத பார்க்கணும். வெதர் த ஃபாலோயிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ, பி, சி, டில இஸ் அ டாக்குமெண்ட் அண்டர் லா ஆஃப் எவிடன்ஸ்னு கேட்டிருந்தா அது, இல்ல பொதுவா கேட்டிருந்தா அது. ஸோ நீங்க அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிதானம். நமக்கு வந்து இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து நம்ம பேப்பர் லாவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மாதிரி நம்ம சால்வ் பண்ணி போட போறது கிடையாது. ஆன்சர் தெரிஞ்சா உண்டு, தெரியலனா இல்ல. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் ஆம்பிள் டைம் இருக்கும். எதை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு நமக்கு எப்பவுமே போதுமான நேரம் இருக்கும். நேரம் இல்லைங்கிற ஒரு கால சூழ்நிலையே வராது. டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வேணா அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம் பார்ட் பில, சாரி உங்களுடைய மெயின் எக்ஸாம்ல. ஆனா ப்ரிலிமினரி எக்ஸாம்ல அப்படிப்பட்ட சூழ்நிலையே வராது. அப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க எப்படி கவனிக்கணும்? முதல்ல அந்த கேள்வியே உங்க மனதுக்குள்ள செலுத்தி அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்க ஷேர் பண்ணணும். புரியுதா? ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின் கூட நம்ம ஷேர் பண்ணிட்டா மாத்தி பண்ண முடியாது. ஸோ அதை நீங்க வந்து இது பண்ணிக்கணும். ஸோ ஆக்ட் இன்க்ளூட்ஸ் இல்லீகல் ஒமிஷன்ஸ், இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க இது வந்து காமனா இருக்கக்கூடிய டெஃபினிஷன் செக்ஷன்ஸ். அடுத்து வந்து பனிஷ்மெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 53ல ஆரம்பிச்சு செக்ஷன் 75 வரைக்கும். நான் என்ன சொல்றேன், நம்ம 106 வரைக்கும் ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா போவோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம மெயினான செக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஏன்னா 511 செக்ஷனையும் நம்மளால கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. சாப்டர் 3 ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ். சாப்டர் 1 என்னது? எப்பயுமே சாப்டர் 1 வந்து பிரிலிமினரி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன் 1 to 4 பார்த்தோம். செக்ஷன் 1 to 5. அதுக்கப்புறமா சாப்டர் 2 வந்து ஜெனரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதாவது டெஃபினிஷன் செக்ஷன்ஸ். செக்ஷன் 6ல ஆரம்பிச்சு 52A வரைக்கும் இருக்கு. ஹார்பரிங் த அஃபெண்டர் லாஸ்டா 52A வரும். ஹார்பரிங்னா அடைக்கலம் கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எதெல்லாம் அடைக்கலம் கொடுப்பதுங்கிறத 52A வரைக்கும் இருக்கிறது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பனிஷ்மெண்ட்ஸ் சாப்டர் 3. செக்ஷன் 53
3ல ஆரம்பிச்சு செக்ஷன் 75 வரைக்கும் இருக்கும். ஐபிசியை பொறுத்த வரைக்கும் 4 வகையான பனிஷ்மெண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கல்ல 3 வகையான பனிஷ்மெண்ட் தான் இருக்கு. 4வது வகையான பனிஷ்மெண்ட் இல்ல. ஆனா இங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வகையான பனிஷ்மெண்ட் போட்டு அதுல ஒரு வகையான பனிஷ்மெண்ட் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் டெத் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். ஃபிஃப்த் ஒன் இஸ் ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சிக்ஸ்த் ஒன் இஸ் ஃபைன். ஃபர்ஸ்ட் டெத், ரெண்டாவது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், மூணாவது இம்ப்ரிசன்மெண்ட் விச் மீன்ஸ் சிம்பிள் ஆர் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். ஃபோர்த் ஒன் இஸ் என்னது ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஃபைன். சரியா? இப்போ இதுல ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நம்ம அதிகமா பல ப்ரொவிஷன்ஸ்ல பார்க்க மாட்டோம். ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வித் ரிகார்ட் டு ஐபிசி ஐம் டாக்கிங். ஐபிசியில ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதிகமாக நம்ம பார்க்க மாட்டோம். ஃபைன் பார்ப்போம், அதே மாதிரி இம்ப்ரிசன்மெண்ட்டும் பார்ப்போம், இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃபும் பார்ப்போம், டெத்தும் பார்ப்போம். டெத்து வந்து நீங்க கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு என்ன சொல்றது, அந்த சிஆர்பிசிலையும் இருக்கு, பிளஸ் உங்களுடைய ஜட்மெண்ட்ஸ்லயுமே இருக்கு. ஜட்மெண்ட்டை நம்ம பார்த்துருப்போம். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ல தான் டெத் சென்டென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி ஹைகோர்ட்டை தவிர வேற எந்த கோர்ட், ஐ மீன் செஷன்ஸ் கோர்ட் ஒரு டெத் சென்டென்ஸ் கொடுத்தா இட் ஷுட் சப்மிட் இட் டு த ஹைகோர்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சிஆர்பிசியில் நம்ம படிப்போம். அது என்ன ப்ரொவிஷன் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ டெத் சென்டென்ஸ் செஷன்ஸ் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ பாஸ் பண்ண முடியும். செஷன்ஸ் கோர்ட் பாஸ் பண்ணா அதை என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸா அனுப்பணும் டு த ரெஃபரன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன். சரியா? அது ஒரு விஷயம். அந்த அது மட்டும் இல்ல, டெத் சென்டென்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ரொவிஷன் சிஆர்பிசில உங்களுக்கு இருக்கும். சஸ்பென்ஷன், ரெமிஷன் அண்ட் கம்யூட்டேஷன் ஆஃப் டெத் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சாப்டர் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா டெத் சென்டென்ஸ் ஷுட் பி அவார்டட் ஃபார் ஸ்பெஷல் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட் அப்படின்னு இருக்கும். மற்ற சென்டென்ஸை பாஸ் பண்ணும்போது அந்த ஜட்ஜுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேர்டன், எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனா டெத் சென்டென்ஸ்க்கு மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் டெத் சென்டென்ஸ் மே பி பாஸ்ட் ஃபார் ஸ்பெஷல் ரீசன்ஸ் டு பி ரெக்கார்டட்னு இருக்கும். நீங்க சிஆர்பிசில அந்த படிக்கிற சாப்டர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா வேற ஒரு ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கோ இல்ல ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கோ வேற எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குமே இந்த வார்த்தை இருக்காது. ஏன் அப்படின்னா, even though there is provision for giving death sentence, it should be used only in rare cases. சரியா? சரி, ஓகே. death sentence, firstly death sentence, secondly imprisonment for life, third one is repealed. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவாங்க, நாடு கடத்துவது. அது வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஃபோர்த் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் சொன்னேன், சிம்பிள் அண்ட் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட். ஃபிஃப்த் வந்து என்ன சொன்னேன், ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. சிக்ஸ்த் வந்து ஃபைன் அப்படின்னு சொன்னேன். சரியா? அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா வந்து 53 பனிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 54 அண்ட் 55. 53A வந்து அவ்வளவா ப்ராக்டிக்கலா என்னது கிடையாது, வெறும் தியரட்டிக்கலா இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 53Aல எங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபார் லைஃப்னு இருக்கோ அங்கெல்லாம் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப்னு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம இண்டிபெண்டன்ட் எராஸ்க்கு அப்புறமா என்ன பண்றது இல்ல, யாரையும் எந்த ஒரு செயலுக்கும் நாடு கடத்துறது ஒரு தண்டனையா இல்ல. அதை வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது இல்ல. ஒருத்தர் தன்னுடைய ஆயுள் முழுவதுக்கும் நாடு கடத்தணும்னு இருந்தா நீங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், செக்ஷன் 53A படி அவருடைய ஆயுள் முழுவதும் நான் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதாவது இம்போர்டேஷன் ஃபார் லைஃப் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இம்போர்டேஷன் ஃபார் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அது இப்போ அப்ளிகபிலிட்டி இல்லை. அதனால 53A நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. 53 வந்து என்னென்ன பனிஷ்மெண்ட்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அண்டர் ஐபிசிங்கிறத பார்த்தோம். அடுத்து 54 கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் டெத். கம்யூட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த தண்டனையை குறைப்பது அப்படின்னு சொல்லலாம். தண்டனையை குறைப்பது, நிறுத்தி வைப்பது அல்ல அவர்களை விடுதலை செய்வது. அப்ப அந்த கம்யூட்டேஷன் யாரு பண்ணலாம் இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படின்னு பாத்தீங்கன்னா த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன் 54 கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆஃப் டெத். ஹூ இஸ் எம்பவர் டு கம்யூட் த சென்டென்ஸ் ஆஃப் டெத் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் எவ்ரி கேஸ் இன் விச் சென்டென்ஸ் ஆஃப் டெத் ஷால் ஹவ் பீன் பாஸ்ட் த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. மே வித் ஆர் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த அஃபண்டர். அப்போ ஒருத்தருடைய தண்டனையை நிறுத்தி வைப்பதோ அல்லது குறைப்பதற்கோ அவருடைய அனுமதி பெற வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அஃபண்டருடைய அனுமதி பெற வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மேபி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். ஃபார் கம்யூட்டேஷன் ஆஃப் த டெத் சென்டென்ஸ் the consent of the offender is mandatory. The consent of the offender is not necessary. The consent of the offender is
should be obtained with the permission of the court. அப்படி இப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? the consent of the offender is not necessary அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இந்த செக்ஷன் 53ல 54ல நீங்க முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் அதை குறைப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இருக்கு. அப்ப 2 kinds of government, சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ல பார்க்க போறோம். உன்னிப்பா கவனிங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள். சரியா? செக்ஷன் 55 கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஃபார் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப். கம்யூட்டேஷனுங்கிறது அப்படி அதுதான் ஆயுள் தண்டனைய கைதிகளுடைய ஆயுள் தண்டனையை வந்து குறைப்பதற்கான அதிகாரம். இதுவும் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. ஆனா ஆயுள் தண்டனுடைய இதை வந்து 14 வருஷத்துக்கு முன்னாடி கம்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 55. நம்ம நிறைய படங்கள்ல இல்ல நம்ம வந்து பேசும்போது நம்ம இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். ஆயுள் தண்டனைங்கிறது ஆயுள் முழுமைக்குமான தண்டனையா இல்லை 14 வருஷமா? இப்பெல்லாம் நிறைய ஜட்மெண்ட் எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா imprisonment till the lifetime of the offender அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். of the accused found guilty அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிஆர்பிசில ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா whenever a death sentence is passed you should be mandatory to include the word a person shall be hanged in the neck till his death அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் கழுத்தில் தூக்கில் தொங்க விடப்பட வேண்டும் மரணம் ஏற்படும் வரை அப்படிங்கிற அந்த வார்த்தையை இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் டேஸ்ல யாரோ சில பேர் மூச்சு பயிற்சி எடுத்துக்கிட்டு மூச்சை அடக்கிட்டு அதை இருந்து இறக்கி விட்டுதான் அவங்க தப்பிச்சிட்டதாகவும் திருப்பி அவங்களுக்கு அந்த தண்டனை வழங்க முடியாதனால அவங்களை விடுதலை பண்ணதாகவும் வரலாறு இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் whenever a sentence of death is passed this word should be incorporated in the judgment அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிசில இருக்கு. எந்த வேர்டு? a person given death sentence should be hanged over the neck till he lost breath அப்படின்னு இருக்கும். அந்த ப்ரொவிஷன் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த வார்த்தை அப்படியே இருக்கும். அவன் தன் மூச்சினை கடைசியாக சுவாசிக்கும் வரை அவன் தன் கழுத்தினிலே அந்த தூக்கு கயிற்றில் தொங்க விடப்பட வேண்டும் அப்படின்னு இருக்கும். ஆனால் எந்த இடத்துலயுமே லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது 14 years அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பிசில இல்ல. whenever a judge passes a sentence for life imprisonment you should be mentioned for whether to be till the life or not till the life அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனே என்ன கிடையாது. ஆனாலும் கூட என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நன்னடத்தை விதிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இது பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் ஜெயில அடைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க? அரசாங்கத்திற்கு மனு அனுப்பி சட்டம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தீர்ப்பை அவங்க அதை ஓவர் கம் பண்ணி வெளில வந்துடுறாங்க. அதற்காக தான் இப்போ எல்லாம் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கும் பொழுது என்ன வார்த்தைகளை குறிப்பிடுறாங்க? அவர்களின் ஆயுள் முடியும் வரை அவர் சிறைச்சாலையில் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும்னு சொல்றாங்க. இது ஒரு அபண்டன்ட் காஷன் தான். ஆனா இது வந்து இட் இஸ் ஹிட் பை செக்ஷன் 55 ஆஃப் ஐபிசி. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். செக்ஷன் 55 என்ன சொல்லுது? கம்யூட்டேஷன் கேன் பி டன் நாட் எக்ஸீடிங் 14 years சொல்லுது. அப்போ ஒருத்தருக்கு 14 வருடம் சிறை தண்டனை நிறைவடைந்த பிறகு அதை கம்யூட் பண்ணுவதற்கான அதிகாரம் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. கரெக்டா? அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்னதான் அந்த தண்டனையில அவன் ஆயுள் முழுமைக்கும் சிறையில இருக்கான்னு சொன்னாலும் கூட அது நடைமுறையில் சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னா செக்ஷன் 55 ஆஃப் த ஐபிசில கம்யூட்டேஷன் ஃபார் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் லைஃப் கேன் பி டன் ஆஃப்டர் 14 years அப்படின்னு இருக்கு. இதுதான் பிராக்டிக்கல் சூட்சமம். சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான செக்ஷன் 55A. செக்ஷன் 55A என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். இந்த செக்ஷனுக்கும் நம்ம சிபிஐ தொடர்ந்த வழக்கு இருக்கு இல்லையா, ராஜீவ் காந்தியோட மர்டர் கேஸ், அதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நீங்க இந்த வழக்குகளை நம்மளுடைய செய்தித்தாள்கள்ல தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மாறி மாறி என்ன பண்றாங்க? இவர்களோட தண்டனையை குறைத்து விடுதலை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா the case tried by the authority under the central government. அப்ப அதற்கு கீழே வரக்கூடிய இதுக்கு கீழே appropriate government is a central government and not a state government இவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா செக்ஷன் 55A உண்மையிலே எதிரா அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ங்கிறத பார்க்க போறோம். சரியா? வித் ரிகார்ட் டு கம்யூட்டேஷன் இப்ப நம்ம பார்க்கறது செக்ஷன் 55A definition of appropriate government. In sections 54 and 55A
the expression appropriate government means. அப்போ நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். செக்ஷன் 55A நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்ங்கிற டெஃபினிஷன் மேல சொன்ன அந்த 2 செக்ஷனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவான விஷயம் கிடையாது. அதனால நீங்க எப்ப அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் இருந்தாலும் நான் ஐபிசில படிச்சிட்டேன், அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு ப்ரீ கன்சீவிங் பண்ணிக்காதீங்க. முன்னுக்கூட்டியே மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. சரியா? A. Appropriate government means A. In cases where the sentence is a sentence of death or is for an offense against any law relating to matter to which the executive power of the union extends the central government. B. In cases where the sentence whether of death or not is for an offense against any law relating to a matter to which the executive power of the state extends the government of the state within which the offender is sentenced. அப்போ லா இஸ் ஆல்வேஸ் இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, நான் ஐபிசி எடுக்கும்போது இப்ப சிஆர்பிசி ப்ரொவிஷன்ஸை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்ப இந்த செக்ஷன் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனுக்கு போகணும். கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிகல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்கறத கீழே பார்க்கணும். 108 இல்ல என்ன ஆர்டிகல்னு சொல்லிட்டு அப்ப அங்க என்ன வழங்கப்பட்டிருக்குங்கிறத தெரிஞ்சாதான் நீங்க இந்த பர்டிகுலர் செக்ஷனை ஃபுல்லா புரிஞ்சிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? சார் இது எப்படி சார் எனக்கு தெரியும் இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு? த எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறத இப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன் பேராக்ட் எடுத்து பார்க்க போறோம். சரி, உங்களுக்கான அசைன்மெண்ட்டா நினைச்சுக்கோங்க. நான் சொன்னக்கூடிய இந்த வார்த்தை எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன், எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் கீழே இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்க இந்த பர்டிகுலர் செக்ஷனை பாருங்க. எனக்கு எப்படி தெரியும்னா பை ரீடிங் தான். நான் மட்டும் ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சு வச்சுக்கல. நான் கான்ஸ்டிடியூஷன் படிக்கும் போது இந்த வார்த்தையை ஐ கேம் அக்ராஸ் திஸ் வேர்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் எக்ஸ்டென்ஸ் டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் பார்த்திருக்கேன். அதே மாதிரி இது பார்த்திருக்கேன். அதை நீங்க படிச்சா தான் இது புரியும். சரியா? ஸோ ஐ லீவ் இட் டு திஸ் டு யூ. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 57 இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன். ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். இன் கால்குலேட்டிங் ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் terms of punishment, imprisonment for life shall be reckoned as equivalent to imprisonment for 20 years அப்படின்னு இருக்கு. fractions of terms of punishment அப்படின்னா என்னன்னா ஒரு கால வரையறை. இப்போ ஒரு குறிப்பிட்ட அஃபென்ஸ்க்கு இவ்வளவு வருஷம், இன்னொரு குறிப்பிட்ட அஃபென்ஸ்க்கு இவ்வளவு வருஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆயுள் தண்டனையை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா 20 வருஷம் அப்படிங்கிற இதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. fractions of terms of punishment. சரியா? then we will come on to செக்ஷன் 60. அதெல்லாம் வந்து சிம்பிள். அதாவது ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டை பாஸ் பண்ணும்போது யூ கேன் சென்ட் அ பர்சன் டு இம்ப்ரிசன்மெண்ட் டு ஹேவ் ஒன்லி ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் பார்ஷியலி ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் பார்ஷியலி சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் இஃப் யுவர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் சைலண்ட் வித் ரிகார்ட் டு வாட் கைண்ட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்னா ஆல்வேஸ் த பெனிஃபிட் ஷுட் பி கிவன் டு த அக்யூஸ்ட். அப்ப வந்து ஜட்ஜ் வந்து சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். சரியா? இதுக்கு ரிலேட்டடா ஒரு சிவில் மேட்ரு சொல்லட்டுமா உங்களுக்கு? சிவில் ப்ரொசீஜருக்குள்ள என்னன்னா நீங்க ஒரு கேஸ் மணி சூட் போட்டிருக்கீங்க. த ஜட்ஜ்மெண்ட் இஸ் சைலண்ட் வித் ரிகார்ட் டு பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாயிருச்சு. இன்னைக்கு கொடுத்த 3 லட்சத்தை அவன் கொடுக்கணும்ட்டு. பட் ஆனா நான் கொடுத்த 3 லட்சம் கொடுத்து 13 வருஷம் ஆச்சு. அதுக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டா அது எத்தனை லட்சம் வந்திருக்கும்? கிட்டத்தட்ட அதுவே ஒரு 6-7 லட்சம் வந்திருக்கும். மொத்தம் 10 லட்சம் ரூபாய் வாங்க வேண்டியிருக்கும். ஆனா ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் சேஸ் திஸ் பர்சன் ஹேஸ் டு கிவ் ஒன்லி 3 lakhs. இட் இஸ் சைலண்ட் வித் ரிகார்ட் டு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? வேண்டும் என்றே தான் உங்களுக்கு வழங்க வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை மறுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சிபிசில அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. அதை நீங்க போய் பாருங்க. சரி, ஓகேவா? சரி, ஓகே. அமௌண்ட் ஆஃப் ஃபைன். ஃபைனை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா செக்ஷன் 63 அமௌண்ட் ஆஃப் ஃபைன். ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ல உங்களுக்கு ஃபைன் இம்போஸ் பண்ணலான் இருக்கு. ஆனா எவ்வளவுங்கிறத சொல்லல. அப்ப எவ்வளவு ஃபைன் இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிசில செக்ஷன் 63 என்ன சொல்லுங்கன்னா இம்போசிங் ஆஃப் ஃபைன் ஷால் பி அன்லிமிட்டட் பட் நாட் எக்ஸசிவ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இட் இஸ் ஆல் லெஃப்ட் டு த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோர்ட். ஒரு விஷயம் எக்ஸசிவ் அப்படின்னா என்னால முடியாத சொன்னா அது எக்ஸசிவ். என்னால முடியும் ஆனால் அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது அன்லிமிட்டட். அப்ப அன்லிமிட்டட் ஃபைன் மே பி இம்போஸ்ட் பட் நாட் அன் எக்ஸசிவ் ஃபைன். அதான் செக்ஷன் 63. செக்ஷன் 64, செக்ஷன் 64, செக்ஷன் 65, செக்ஷன் 66,
இது எல்லாமே இந்த 3 செக்ஷனும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இத பாருங்க. நான் அடுத்த செக்ஷன்ல இத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா டைம் வந்து ரன்னிங் ஷார்ட். ஓகேவா? So that's all for today's class. Thank you.